இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, நள்ளீரவெழுந்தெந்தன் உள்ளத்தை வெள்ளம் போல் ஊற்றுவேனும் பாதத்தில், நள்ளீரவெழுந்தெந்தன் உள்ளத்தில் வெள்ளம் போல் ஊற்றுவேனும் பாதத்தில், தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே, தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, தண்ணீர் தடாகமாய் மாறுதன் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, இம்மண்ணில் மறையும் இப்பாடுகள் விண்ணித்திய மகிமைக்கீடாகுமோ, இம்மண்ணில் மறையும் இப்பாடுகள் விண்ணித்திய மகிமைக்கீடாகுமோ, இம்மண்ணில் மறையும் இப்பாடுகள் நித்திய மகிமைக்கீடாகுமோ, கண்ணாதின் மணி போல என்னையே நன்னியே வழுவாமல் காப்பிரே, கண்ணாதின் மணி போல என்னையே நன்னியே வழுவாமல் காப்பிரே, கூடாரமாம் நின் சந்நிதியிலன் கூக்குரல் வந்திட்டதே நேதினம், கூடாரமாம் நின் சந்நிதியிலன் கூக்குரல் வந்திட்டதே நிதம், கூருயிருள் கண்ணீர் பல்ல தாக்கிலே சூரிய சுவையாய் நடத்துவே, கூரிருள் கண்ணீர் பல்ல தாக்கிலே சூரிய சுவையாய் நடத்துவே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே. பாடலாமா? கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே.
தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. நள்ளிரவேழுந்தெந்தன் உள்ளத்தை ஊற்றுவேனும் பாதத்தில். நள்ளிரவேழுந்தெந்தன் உள்ளத்தை வெள்ளம் போல் ஊற்றுவேனும் பாதத்தில். தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே. தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே. கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவேன். கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவேன். தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. சொல்லுங்க நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. சத்தமா நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. சொல்லுங்க நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுங்க, வாயை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நல்ல சத்தமா இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா, கடந்த 5 மாதம் காத்தாரே இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. ஓ காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் Yes, நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலி துதிக்கிறோம். நான் ஆபத்தில் காத்தி, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. ஓ தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நல்ல வாயை திறந்து பாடுங்க. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா.
புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நல்ல கையை தட்டி வாயை திறந்து சத்தமா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. பாடுங்க நாதா நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. பாடுங்க துதிக்கிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா, அடைக்கலமே கேடயமே சொல்லுங்க, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, ஓ நாறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே. ஆவலா கேட்பீங்களா? வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நான் மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, எல்லோரும் நதியாக ஒருமித்து எல்லாரும் சேர்ந்து பாடுதான் ஆராதனை. வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, நீர் செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, சேர்ந்து வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கேளுங்க ஆவலா, நதியாக நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 என்ன பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா,
நிரப்புங்கப்பா. எஸ், நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து செபிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து செபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா. எஸ், நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. சேர்ந்து நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆவியால நிரப்புங்கப்பா. உன்னதரே உம்மை ஆராதிப்போ. உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போ. வல்லவரே உம்மை ஆராதிப்போ. வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, இன்று ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ. ஒற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஒற்றுமையா பெற்றுக் கொள்ளுங்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஒற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஒற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போ. நங்கூரமே உம்மை ஆராதிப்போ. புகலிடமே உம்மை ஆராதிப்போ. புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம். நங்கூரமே உம்மை ஆராதிப்போம். புகலிடமே உம்மை ஆராதிப்போம். புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, இன்று ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ. ஒற்றுமையா நிரப்புமையா உனத பரலோக அபிஷேகத்தால். ஒற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஒற்றுமையா சேர்ந்து மகிமை உங்க சத்தம் கேட்க. ஒற்றுமையா நிரப்புமையா உனத பரலோக அபிஷேகத்தால். ஒற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். துதியும் உமக்கே அல்லேலூயா. கணமும் உமக்கே அல்லேலூயா. மகிமை உமக்கே அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா. கணமும் உமக்கே அல்லேலூயா. மகிமை உமக்கே அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. நல்ல
உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென் ஆமென் ஆமென். தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஆண்டவரே உம்முடைய மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆமென். 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தேவ ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம், மகிமையின் சமூகம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியால் கடந்த 5 மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தவர் இந்த புதிய மாதத்திலே அவருடைய சன்னிதானத்திலே வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினாரே. நம்முடைய பலனோ, நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய நீதியோ அல்லவே அல்ல, அவர் நம்மையில் வைத்த இரக்கம் தானே. அவர் நம்மையில் வைத்த இரக்கம். நல்ல எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு தேவ பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஒரு மனதோடு தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. எஸ், தேவ பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கே நிற்கிறார்கள். நல்ல கண்ணை மூடி ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய தூதர்கள் நிக்கிறாங்க. இங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னு நம்ம பரவசம் அடைகிறோம். உண்மை அதுதான். ஆனா அதை விட ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? நம்ம இங்க ஆராதனை நடத்த ஆரம்பிக்கும் பொழுதே இயேசு நம்மத்திலே இருக்கிறார். அவருடைய இனிய சமூகம் இந்த இடம் முழுவதும். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. Thank you Holy Ghost. தேவ பிரசன்னமே சேர்ந்து பாடுங்க. இறங்கி வந்திட்டதே. தேவ பிரசன்னமே ஒரு மனதோடு சொல்லுங்க. இறங்கி வந்திட்டதே. தேவ பிரசன்னமே ஓரபாலாதிராமா இறங்கி வந்திட்டதே. தேவனின் தூய அக்கினி என்று நாமக்குள்ளே இறங்கி வந்திட்டதே. தேவனின் தூய அக்கினி அறிக்கை செய்யுங்க. நமக்குள்ளே இறங்கி வந்திட்டதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கே வந்திட்டதே. தேவ பிரசன்னமே இறங்கே வந்திட்டதே. நம்முடைய வாழ்க்கையினுடைய தஞ்சம் அவர் மட்டும்தானே. ஆமென். எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போய் பலன் இழந்து சில நேரத்தில் நம்பிக்கை இழந்து போய் நிற்கும் பொழுது கூட நம்முடைய வலது பக்கத்தில் நின்று நம்மை தட்டி கொடுத்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை பலப்படுத்தி இத்தனை மாதங்கள் நம்மை வழி நடத்தினாரே, இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தினாரே, இத்தனை ஆண்டுகள் நடத்தினவர் இனிமேலும் நடத்த மாட்டாரா என்ன? இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவர். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். சொல்வீங்களா? எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்வீங்களா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய திருமுகத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தில்
ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக ஜெபித்து காத்திருக்கிற காரியம் தாமதித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை சில காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், சில நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். உள்ளம் துவண்டு போய் வேதனையோடு இந்த காலவெளியில் நின்று கொண்டிருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்று ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்வது போல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரனை கைவிடவே மாட்டார். நல்ல 2 கரங்களை தட்டி என் தேவனை கைவிடவே மாட்டார், என் தேவனை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி அவரை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே. நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் நடத்தின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். நல்ல 2 கரங்களை தட்டி கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார் என்று தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்பீர்களா? இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்துங்கன்னா எல்லாரும் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி, தகப்பனே இந்த பந்திக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்வீங்களா? இந்த பந்திக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே என்னை நீதிமானாக்கி இருக்கிறீர். நான் நீதிமானாக உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். உம்முடைய ரத்தம் என்னுடைய எல்லா பாவ சாபங்களையும் அகற்றி விட்டது. நான் உம்முடைய மகன், உம்முடைய மகள். அதற்காக உமக்கு நன்றி என்று நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஞாயிறு ஆராதனையோடு இணைந்து வந்திருக்கிறபடியினால் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்தது நல்ல ஸ்லாக்கியத்தை நினைத்து கர்த்தரை மகிமை செலுத்துவோம். குறிப்பாக இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி வந்திருப்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய அனுகிரகம், பாக்கியம். கர்த்தர் வேண்டிய நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. வலது கரத்தை உயர்த்துவதிலே அச்சரலாமா? மைட்டி காட். என்னோடு கூட 126ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். நாம் எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்து 126ஆம் சங்கீதத்தை நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாசிக்க போகிறோம். முதல் வசனத்தை சகோதரர்கள் எல்லாரும், ஆண்கள் எல்லாரும் வாசிக்க போகிறார்கள். 2வது வசனத்தை பெண்கள் எல்லாரும் வாசிக்க போகிறீர்கள். 6ஆம் வசனத்தை எல்லாரும் ஒன்றிணைந்து வாசிக்க போகிறோம். ஆகவே ஆண்கள் முதல் வசனத்தை 126ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த நிமித்து நாங்கள் மகிழ்ந்து. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட இந்த அற்புதமான இந்த சங்கீத பகுதிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ ஜனங்கள் சிறையிருப்பின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, வேதனையின் தத்தளிப்பின் மத்தியில் இருக்கிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி கதறி, கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவர் கொடுக்கிற விடுதலைக்காக கெஞ்சி ஆண்டவருடைய நாமத்தை துதித்த ஒரு அற்புதமான பாடல் இந்த 126ஆம் சங்கீதம். ஆமென். இந்த 126ஆம் சங்கீதத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்தேச்சையாக சில வாரங்களாக என்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்த, இடைப்பட்டு கொண்டிருந்த, தொடர்ந்தேச்சையாக என்னுடைய உள்ளத்தில் இடைப்பட்டு கொண்டிருந்த தேவனுடைய வார்த்தை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நல்ல சத்தம் நிலைச்சிருங்க. தேவனுடைய சமூகத்திலே இந்த
ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு உறுதி செய்வதற்கு முன்பதாக தொடர்ந்தேச்சையாக இந்த வார்த்தை தொடர்ந்தேச்சையாக தேவனுடைய வார்த்தைகளினுடைய உள்ளத்தில் தொனித்து கொண்டிருந்த அந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? Thank you Jesus. கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீரோடு கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, நல்லீரவிழுந்த உள்ளத்தை லம்போல் ஊற்றுவேனும் பாதத்தில், நல்லீரவிழுந்த உள்ளத்தை மெல்லம் போல் ஊற்றுவேனும் பாதத்தில், தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே, தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீரோடு கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவேன். சேர்ந்து பாடுவீங்களா? தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, இம்மண்ணில் மறையும் நீர்ப்பாடுகள் நித்திய மகிமைக்கீடாகுமோ, இம்மண்ணில் மறையும் இப்பாடுகள் நித்திய மகிமைக்கீடாகுமோ, கண்ணதின் மணி போல என்னையே நன்னியே வழுவாமல் காப்பிரே, கண்ணதி மணி போல் என் நன்னியே வழுவாது காப்பிரே. பாடலாமா? கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, தண்ணீர் தடாகமாய் மாறுமென் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, நல்லீரவிழுந்தெந்தன் உள்ளத்தை ஊற்றுவேன் தன் பாதத்தில், நல்லீரவிழுந்தெந்தன் உள்ளத்தை வெள்ளம் போல் ஊற்றுவேனும் பாதத்தில்,
தள்ளிடுவீரோ எந்த வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே. தள்ளிடுவீரோ எந்த வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே. ஹல்லேலூயா. இந்த பாடல் கிட்டத்தட்ட 2 வாரமாக என்னுடைய உள்ளத்தில் துணித்து கொண்டே இருந்தது. ஆமென். அதை பாடிக்கிட்டே இருந்தேன். போகும்பொழுதும் வரும்பொழுதும் எந்த இடத்துல போனாலும் இந்த பாட்டு என்னுடைய உள்ளத்தில் துணித்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. நள்ளிரவு எழுந்து எந்த உள்ளத்தை வெள்ளம்போல் ஊற்றுவேன் உடைய பாதத்தில், தள்ளிடுவீரோ எந்த வேண்டுதல், தாழில்லையே உம் இரக்கத்திற்கு தயைக்கு. ஆமென். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்தேச்சையாக என்னுடைய உள்ளத்திலே தொனித்து கொண்டிருந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே திருச்சபைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டேன். ஆமென். சேர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனத்தை நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய திருச்சபைக்கு கொடுக்கிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிற ஒவ்வொன்றையும் கம்பீரத்தோடு அறுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. சத்தமா இல்லையே சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லி உற்சாகப்படுத்துங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த புதிய மாதத்திலே நீங்கள் கண்ணீரோடு செயல்படுத்துகிற, கண்ணீரோடு தேவ சன்னிதானத்திலே போய் நிற்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கம்பீரமாய் உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். அறுவடை கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அறுவடை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுகிற செயலுக்கு கர்த்தர் தருகிற பிரதிபலனை காட்டுகிறது. அறுவடை என்பது விளைச்சலை காட்டுகிறது, ஆசீர்வாதத்தை காட்டுகிறது, தேவன் கொடுக்கிற பதிலை காட்டுகிறது, தேவன் நமக்காக வைத்திருக்கிற வெற்றியை காட்டுகிறது. ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த பொழுது, ஒரு நெருக்கம் வந்த பொழுது, ஆதியாகமம் 26:1 சொல்கிறது, ஆபிரகாமின் நாளில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் வந்த பொழுது தானும் தன் மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கால்நடைகள் இவைகளை காப்பாற்றுவதற்காக ஈசாக்கு எகிப்திற்கு போவதற்காக முற்பட்ட பொழுது கர்த்தர் இரவிலே ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் இந்த தேசத்தில் இரு. கேரார் என்கிற ஒரு இடத்திலே வந்து அவன் ராத்தங்கின பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே தோன்றி பஞ்சத்திலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக, தன்னுடையவர்களை காப்பாற்றுவதற்காக கானானை விட்டு பிரயாணப்பட்டு கேராரில் வந்து ராத்தங்கின பொழுது கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டார். நீ எகிப்திற்கு போக வேண்டாம், இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆமென். ஈசாக்கு கர்த்தரை நம்பி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த தேசத்திலே விதை விதைத்த பொழுது கர்த்தர் அந்த வருஷம் 100 மடங்கு அறுவடையை தந்தார். நல்ல ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கலாமே. கர்த்தர் 100 மடங்கு அறுவடையை ஈசாக்குக்கு தர முடியுமானால் ஏன் உங்களுக்கும் எனக்கும் தர முடியாது? எங்கு திரும்பினாலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற நேரம், ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ இந்த இடத்திலே இரு, இந்த தேசத்தில் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் விதை விதைத்த பொழுது, பிரயாசப்பட்ட பொழுது கர்த்தர் அந்த வருஷம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தது மட்டும் அல்லாமல் அவனை வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாற்றினார். சத்தமாலே சொல்லாமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை மகா பெரியவர்களாக மாற்றுவார். ஆமென் சொல்லலாமா?
கர்த்தரை நம்பி செயல்படுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 2 கொரிந்தியர் 9:10 வாசித்து பார்க்கும் பொழுது, the book of 2 Corinthians chapter 9 verse 10, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவாராக. உங்களுடைய பிரயாசத்துக்கு, கர்த்தரை நம்பி நீங்கள் எடுக்கிற பிரயாசத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த புதிய மாதத்திலே காலையில் எவ்வளவு நாள் நான் காத்திருப்பது, எத்தனை ஆண்டுகள் நான் காத்திருப்பது, கண்ணீரோடு தேவ சன்னிதானத்திலே போய் நான் செய்து கொண்டிருக்கிற பிரயாசத்திற்கு ஏன் பலன் இல்லை என்று சோர்ந்து போய் முடங்கி போய் வந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர், சபையை போஷித்து காப்பாற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேரே கொடுக்கிற வார்த்தை, நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் விளைச்சலை தருவாராக. நீதியின் விளைச்சலை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 3:6-7 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 3:6-7, அதிலே நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஆமென். I have planted and Apollos watered, but God gave the increase. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஒரு ஆமென் சொல்லலாமா? நாம் அவரை நம்பி பிரயாசப்படும் பொழுது, நாம் நம்பி தேவ சன்னிதானத்தின முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே கதறும் பொழுது, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றுக்கும் நீதியின் விளைச்சலை தருகிற தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை தருவாராக. ஆமென். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். எத்தனை அருமையான அற்புதமான தேவனுடைய வார்த்தை பாருங்கள். கண்ணீரின் பாதை இல்லாமல் களிப்பான பாதை இல்லை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதை இல்லாமல் களிப்பான பாதை இல்லை. என் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாது, போராட்டமே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை அவ்வளோ எல்லாமே ஸ்மூதா இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற முடியாது. சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது அதை தான் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். இந்த காலை வேளையிலே, இந்த புதிய மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நிச்சயம் அதுதான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு, நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு, சஞ்சலத்தோடு, என்னுடைய பிரயாசத்திற்கு பலன் இல்லையே, என்னுடைய பிசினஸ்ல கொஞ்சம் முன்னேறலாம் நினைக்கும் பொழுது பெரிதான சறுக்கள் வந்து என்னை கீழே தள்ளுகிறதே, வேலை செய்கிற ஸ்தலத்திலே என்னுடைய உயர்வை தடுப்பதற்கு எண்ணற்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதே, எப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களில் இருந்து நான் மீண்டு வருவேன் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். உங்களை, உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு, உங்களுடைய பிரயாசங்களை, உங்களுடைய கண்ணீரின் பிரயாசங்களை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடவே வேண்டாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? மனுஷனுக்கு முன்பதாக கண்ணீரை சிந்துவதற்கு பதிலாக நள்ளிரவிலே எழுந்து தேவனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீண் போகவே போகாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. நள்ளிரவெழுந்தென் உள்ளத்தை வெள்ளம் போல் ஊற்றுவேனும் பாதத்தில், நள்ளிரவெழுந்தென் உள்ளத்தை வெள்ளம் போல் ஊற்றுவேனும் பாதத்தில்,
தள்ளிடுவீரோ எந்த வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே. தள்ளிடுவீரோ எந்த வேண்டுதல், தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே. கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே. தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கம்பீரத்தோடு அறுவடையை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த புதிய மாதத்திலே கம்பீரத்தோடு செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. பக்கத்துல திரும்பி இந்த நல்ல வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த புதிய மாதத்திலே கம்பீரத்தோடு நடைபோட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆகவேதான் சொன்னேன், கண்ணீரின் பாதை இல்லை என்றால் களிப்பின் பாதை இல்லை. சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது 56ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. You have kept count my tossing, put my tears in your bottle, are they not in your book? என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஒருவேளை வெளியே பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது போல சுற்றி இருக்கிறவர்களுக்கு காட்சி அளிக்கலாம். ஆனால் உள்ளம் உடைஞ்சு போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து இந்த காலை வேளையிலே தகப்பனே உம்மை அன்றி எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நொறுக்கப்பட்ட இருதயத்தை காண்கிறவர் உங்களுடைய கண்ணீருக்கு தகுந்த பலனை தருவாராக என்று ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். எரேமியா 31:9 வாசித்து பாருங்கள். எரேமியா 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமென். With a weeping they shall come, and with a plead of mercy I will lead them back. ஆமென். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவர்கள் வருவார்கள், நான் அவர்களை வழிநடத்துவேன். நல்ல சத்தமாகலே சொல்லாமா? இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, இந்த வருடத்திற்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் அறிக்கை செய்ய முடியும். கம்பீரத்தோடு அறுப்பேன். சொல்லுங்க, கம்பீரத்தோடு அறுப்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஆனால் நம்முடைய செயல் ஒன்னொன்றும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று பாருங்கள். ஹல்லேலூயா. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று அறுப்பான். சத்தம் ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்முடைய செயலின் பலனை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். வாக்குத்தத்தம் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கட்டளை என்ன? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவ சன்னிதானத்திலே கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற நம்முடைய ஏக்கம், ஒருவேளை ஜெபம் கூட வாயில வர முடியாத அளவுக்கு பலவிதமான வேதனைகள், தத்தளிப்புகள், ஆனால் நாம் விடுகிற அந்த பெருமூச்சே ஜெபமாக மாறுகிறது. ஆமென். நீங்கள் விடுகிற கண்ணீரின் பெருமூச்சுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. என் தேவ ஜனங்கள், என் ஜனங்களின் பெருமூச்சு என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொன்னாரே. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை நம்மோடு இருப்பதாக. 126ஆம் சங்கீதம். இந்த காலைவேளையில இந்த 126ஆம் சங்கீதத்திலே கண்ணீருக்கான காரணங்கள் என்ன? கண்ணீருக்கான காரணம் என்ன? இந்த 126ஆம் சங்கீதத்திலிருந்து கண்ணீருக்கான 3 காரணங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அறுப்பின் கண்ணீர். சொல்லுங்க சத்தமா. The tears of harvest.
the tears of our deeds. அறுப்பின் கண்ணீர். இந்த 126ஆம் சங்கீதத்தில் இருக்கிற கண்ணீருக்கான 3 காரணம். நம்பர் ஒன் அலைச்சலின் கண்ணீர். சத்தமா சொல்லுங்க. The tears of agitation. Number 2 ஆனந்தத்தின் கண்ணீர். சொல்லுங்க. The tears of joy. Number 3 அங்கலாய்ப்பின் கண்ணீர். சத்தமா சொல்லுங்க. The tears of confusion. The tears of mourning. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைப்பதற்காக ஆவரிசையில் எடுக்க வச்சிருக்கிறேன். அறுப்பின் கண்ணீர் என்கிற தலைப்பிலே அலைச்சலின் கண்ணீர், ஆனந்தத்தின் கண்ணீர், அங்கலாய்ப்பின் கண்ணீர். இது வேற எங்கிருந்து எடுக்கல. 126ஆம் சங்கீதத்திலிருந்து 3 குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அலைச்சலின் கண்ணீர். கண்ணீருக்கான காரணம் என்ன? முதல் வசனத்தையும் 4வது வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். முதல் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆமென். வாசிக்க கேட்ட 1ஆம் 4ஆம் வசனத்திலே எதனாலே அலைச்சல்? இந்த அலைச்சலின் கண்ணீர், அலைச்சல் நிமித்தம் உண்டான இந்த கண்ணீருக்கான காரணம் என்ன? 1ஆம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிறையிருப்பு. சத்தமா சொல்லுங்க வாய் திறந்து. The captivity. சிறையிருப்பின் நிமித்தம், அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சிறையிருப்பின் நிமித்தம் அவர்கள் பட்ட வேதனை, அவர்கள் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்பொழுது என்னுடைய முகத்தை பாருங்கள். யோசேப்பை அறியாத பார்வோன் எழும்பின பொழுது நம்முடைய ஜனங்கள் எகிப்தின் ஜனங்களை காட்டிலும் இஸ்ரவேலர் பெருகி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் பெருகாதபடி நாம் ஒரு தந்திரமான உபாயத்தை செய்தே ஆக வேண்டும். ஆகவே எகிப்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்சஸ் கூப்பிட்டு, எபிரேய ஸ்திரீகள் குழந்தை பெறும்படி இனிமேல் வரும் பொழுது, அவர்கள் பிரசவம் நேரிடும் பொழுது, பெண் குழந்தை என்றால் விட்டு விடுங்கள், ஆண் குழந்தை என்றால் அப்படியே அழித்து விடுங்கள். ஆமென். சந்ததியை வளரவிடக் கூடாது. காரணம், இவர்களை இப்படியே நாம் பெருகிவிட்டால் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய எதிரிகளோடு இவர்கள் இணைந்து கொண்டு நம்முடைய தேசத்தை பறித்து கொள்ள நேரிடும். ஆகையால் இவர்கள் பெருகாதபடி ஒரு தந்திரத்தை செய்வோம் என்று எகிப்தியர் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள், நசுக்க ஆரம்பித்தார்கள், நாசப்படுத்த ஆரம்பித்தார்கள். சத்தமரலிலே சொல்லுங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, எகிப்தியர் இஸ்ரவேலரை எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். இந்நேரம் ஒரு கரகோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கணும். ஆமென். நல்ல இல்லையா சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லையா சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ ஜனங்களை நசுக்குனாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருகினாங்களா. வேதம் சொல்கிறது, எகிப்தியர் இஸ்ரவேலரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். என்ன அடைந்தார்கள்? எரிச்சல் அடைஞ்சாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, வேகத்தை பார்த்து, அவங்களுடைய பெருக்கத்தை பார்த்து எகிப்தியர் நரன்னு பல்ல கடிச்சு பல்லெல்லாம் உழுது போச்சு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஜனங்களை பொல்லாத எதிரி நசுக்குகிறானோ அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பெருக செய்வார். காரணம், இஸ்ரவேலின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருந்தபடியினால் அவர்களுடைய பெருமூச்சு, அவர்களுடைய கூக்குரல் தேவ சன்னிதானத்தில் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. சத்தவனே சொல்லுங்க. ராஜகோபால ஆச்சாரியா, முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ராஜாஜி, அவன் ஒரு முறை சொன்னாராம், கிறிஸ்தவனை போய் தொடாத, அவன் மூட்டை பூச்சி மாதிரி, ஒன்னு நசுக்குனா 10 வருவான். ஆமென். ஒரு மாதிரி முறைக்கிறீர்கள். எவ்வளவு கேவலமாய்
ஜனங்களை ஒடுக்கினார்களோ கர்த்தர் அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்களை பெருக செய்தார். ஆமென் சொல்லாமா? அவர்கள் பெருகினது நிமித்தம் அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் இஸ்ரவேலரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இதெல்லாம் யாத்திராகமம் 1, 2, 3 ஆகிய அதிகாரங்களில் இருக்கிறது. வீட்டுக்கு போயிட்டு மறக்காம அதை வாசித்து பாருங்க. அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் மோசேயை அழைத்து, என் ஜனங்களுடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினது, அவர்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன். ஆமென். அவர்களுடைய பெருமூச்சு. நீங்களும் யாருக்கு தெரியாம ஒரு பெருமூச்சோடு அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறாராம். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? வேதனையோட கண்ணீரோட, தகப்பனே இவைகளையெல்லாம் பார்க்கிறீரே என்று உங்களுடைய பெருமூச்சுக்கு கூட பதில் கொடுக்கிற ஒரு அற்புதமான நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தமா இல்லை சொல்லாமா? என்னைக்குதான் இது மாறுமோன்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்கல்ல, என்னைக்குதான் எனக்கு கிடைக்குமோன்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்கல்ல, அந்த பெருமூச்சுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு அற்புதமான நேசர் உங்களோடு உங்களுக்குள் இருக்கிறார். நிச்சயமாய் கம்பீரத்தோடு அறுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போ. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே வழிநடத்தப்பட்டார்கள். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆமென். அவர்களோடு கூட இருந்தார். 90ஆம் சங்கீதம், தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்ட அந்த அற்புதமான நேரங்களிலே தேவ சன்னிதானத்திலே தேவனுடைய ஒத்தாசையை, உதவியை கேட்டு மோசே பாடி ஜபத்தோடு பாடின ஒரு அற்புதமான பாடல் தான் 90ஆம் சங்கீதம். ஆமென். 90ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனத்தை பாருங்கள். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஆமென். உம்முடைய கோபத்தால் எங்கள் நாட்களெல்லாம் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை எல்லாம் கழித்து போட்டோம். ஆமென் சொல்லுங்க. 15ஆம் வசனத்திலே மோசே ஜெபத்தோடு பாடின ஒரு அடியை பாருங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். இன்னும் எத்தனை நாள் இப்படி நாங்கள் கட்டப்பட்டிருப்போம்? எத்தனை நாள் வெட்கத்தோடு அவமானத்தோடு தலை குனிந்து நிற்போம்? எத்தனை நாள் ஜனங்களுக்கு முன்பதாக போய் நிற்பதற்கு பயந்து 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 விலகி விலகி ஓடுவோம்? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கோ நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கோ எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. தேவ ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் வழிநடத்தப்பட்ட பொழுது தங்கள் பொல்லாத முரட்டாட்டமான வழிகளின்படி நடந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். கண்ணார ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை செய்தார். செங்கடல் 2ஆக பிளந்தது. எதிரிகள் துரத்தி கொண்டு வந்த எதிரிகளை கர்த்தர் செங்கடலே மூழ்கடித்தார். இப்படியெல்லாம் அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் வனாந்திரத்திலே எங்களுக்கு முன் சென்று நடத்துகிற எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி மோசே 40 நாள் சீனாய் மலையின் மேல் தேவனோடு தங்கி இருக்கையில் இந்த ஜனங்கள் கொந்தளித்து எங்களை வழிநடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி பொன் கன்று குட்டிகளை வணங்க ஆரம்பித்தார்களாம். ஆமென். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்தது. பல முறை தேவ ஜனங்களை எச்சரித்தார், பல முறை கடிந்து கொண்டார். ஆனால் ஜனங்களில் பாதி பேர் அவர்களுடைய முரட்டாட்டத்தினாலே வனாந்திரத்திலேயே அழிக்கப்பட்டார்களாம். ஆமென் சொல்லலாமா? புறப்பட்ட ஜனங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், கிட்டத்தட்ட 6 லட்சம். அந்த நாட்களிலே குடும்ப தலைவரை மட்டும்தான் ஹெட் கவுண்ட் பண்ற வழக்கம். 6 லட்சம் புருஷர்கள்லாம் சரித்திர வல்லுநர்களுடைய கூற்றின்படி கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள். எத்தனை ஜனங்க? 30 லட்சம் ஜனங்க அவர்கள் புறப்பட்டார்கள். வீட்டுக்கு போயிட்டு மறக்காம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம்
முதல் 10 வசனத்தை வேர்ட் பை வேர்ட் வாசிப்பாங்க. ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்? ஏன் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள்? ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல? வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. கானான் தேசத்திலே அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தின பொழுது ஜனங்கள் பின்னும் பாவம் செய்தார்கள். வேதம் சொல்கிறது, ஜனங்கள் பின்னும் பாவம் செய்து அவரை சோதித்தார்கள், அவர்களை துக்கப்படுத்தினார்கள், தேவனை துக்கப்படுத்தினார்கள். காரணம், இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு தேவனே மோசேட்ட சொல்றார். ஆமென். இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? the stiff neck people. கொஞ்சம் கூட வணங்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட மனம் வருந்தி மனம் திருந்தி எனக்காக வாழணும்ன்ற வைராக்கியம் உங்களுக்கு இல்லையே. மோசே, என்னை விட்டுவிடு, நான் இவர்களை அழிக்கட்டும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எத்தனையோ முறை கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்த பொழுதெல்லாம் மோசே முன்னாடி போய் நின்று, வேணவே வேணாண்டவரை, ஏன் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களுக்கு நீங்க இப்படி செஞ்சா எகிப்தியர்கள் மற்றவர்கள்லாம் கேள்விப்படுவார்களே, இவர்களை அழைத்த தேவன் இவர்களை கொண்டு போகவில்லை என்று உம்முடைய நாமத்திற்கு மகிமை வராதே என்று கெஞ்சினான். சத்தமராமன் சொல்லாமா? கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. அல்லேலூயா. ஆனாலும் ஜனங்கள் பின்னும் பாவம் செய்தார்கள், பின்னும் தேவனை துக்கப்படுத்தினார்கள், பின்னும் கர்த்தருடைய நாமத்தை மட்டுப்படுத்தினார்கள். ஆண்டவர் எச்சரித்தார். இன்னைக்கும் கர்த்தர் எச்சரிச்சுதான் இருக்கிறார். போவாத, இந்த செய்யாத, இது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம், எச்சரிச்சுட்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் ஜனங்கள் கொஞ்சம் கூட கேட்டபாடு இல்லை. பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோன் மூலமாக கர்த்தர் பலவிதமான அனுக்கிரகங்களை எல்லாம் செய்தாலும் ஜனங்கள் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் எச்சரித்து பார்த்தாரு. கடைசியில பாபிலோனிலிருந்து நேபுகாத்நேச்சாரை அனுப்பினார். யார் அனுப்பினாராம்? நேபுகாத்நேச்சாரை வந்து எருசலேமை தரமட்டமாக்கி தேவாலயத்தெல்லாம் இடிச்சிட்டு எல்லா ஜனங்களையும் இழுத்துட்டு போயிட்டான் அடிமையாக. ஏற்கனவே 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது மீண்டும் பாபிலோனுக்கு 70 ஆண்டுகள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். எத்தனை ஆண்டுகள்? வயதானவர்களை எல்லாம் இங்க விட்டுட்டான். எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டு 70 வருஷம் கேப்டிவிட்டி, 70 வருஷம் சிறையிருப்பு. அதைத்தான் 126ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும், எங்கள் சிறையிருப்பை திருப்பும். 70 ஆண்டு இப்போ பாபிலோன்ல சிறையிருக்கப்படுறாங்க. 70 ஆண்டுகள் பாபிலோனில் சிறையிருப்பில் சிக்கி தவித்த பொழுது அவர்கள் பாடின ஒரு அற்புதமான வேதனையோடு கண்ணீரோடு மனம் நொந்து பாடின ஒரு பாடல் தான் 137ஆம் சங்கீதம். 137ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து. எந்த ஆறுகள் அருகே? கொஞ்சம் வாயத்திறன் சத்தமா சொல்ல பாருங்க. எங்கங்க? பாபிலோன்ல இருக்கிற ஆறுகள் அருகே உட்கார்ந்து அங்கு சீயோனை நினைத்து அழுதோம். எதை நினைச்சு அழுதோம்? ஆமா, இருக்கும் பொழுது ஸ்லாக்கியம் தெரியாது, இருக்கும் பொழுது வேல்யூ தெரியாது. என்னத்த எனக்கு பெருசா செஞ்சு கிழிச்சிட்டீங்க. பையன் பேசுறான், பெற்றெடுத்து ஆற்றி தேற்றி வளர்த்து தான் சாப்பிடாம தான் படிச்ச படிப்பு கூட படிக்க முடியாத நிலையில என் பிள்ளைய படிக்க வைக்கணும் படிச்சு வச்சு எல்லாம் ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்தா என்னத்த பெருசா மற்றவங்க செய்யாத நீங்க செஞ்சு கிழிச்சிட்டீங்க. உள்ளம் சுக்கு நூறா உடஞ்சு போதில்ல. தூக்கி எறிந்து பேசுகிற சமுதாயம் இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு
பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். ஐயோ, எவ்வளோ சாக்கியம், எவ்வளோ கிருபை, எவ்வளோ அற்புதமான காரியத்தை எல்லாம் கெடுத்து நாசம் பண்ணிட்டோமே. ஆமென். அதன் நடுவில் இருக்கும் அளவி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்படுத்தினவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் எங்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆமென். நீங்க நல்லா பாடுவீங்களாமே, உங்க பாட்டெல்லாம் நல்லா ராகமா இருக்குமாமே, பாட்டுல நல்ல அர்த்தம் இருக்குமாமே, எங்க சில சீயோனின் பாட்டை பாடுங்க பார்ப்போம் அப்படின்னு அடிமையா கொண்டு வந்து அடின்னு அடிச்சு அங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த பாபிலோன்ல இருக்கிறவன் புறஜாதிக்காரன் இவங்களை பார்த்து சொல்றான், சில பாட்டை பாடுங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்துச்சு பாருங்க வைராக்கியம். 4ஆம் வசனத்துல, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? இதுல ஒன்னும் குறைச்சல்ல. இந்த வைராக்கியம் முன்னாடியே திறந்திருந்தா சிறையிருப்பு வந்திருக்குமா? அலைச்சல் தான் வந்திருக்குமா? செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம உயிரா இருக்கும் பொழுது அம்மா அப்பாவை மதிச்சு மரியாதை கொடுத்து கனப்படுத்தி அவங்க மனம் குளிர செய்யாம செத்த பிறகு 1.5 லட்சம் ரூபாயில கல்ற கட்டுறான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. யாராவது 1.5 லட்சத்துல கல்ற கட்டுறதுன்னு யோசித்து உங்க மண்டையை குழப்பிக்காதீங்க. 1.5 லட்சம் ரூபாயில கல்ற கட்டி ஜோடிச்சு பூவெல்லாம் வச்சு ஆஹா ஓன்னு அதுக்கு ஒரு விருந்து வச்சு விளங்குமான்றேன். நல்லா இருக்கும் பொழுதே ஒரு டம்ளர் தண்ணி சந்தோஷமா கொடுத்திருந்தா குடிச்சு உன்னை சந்தோஷமா வாழ்த்திருப்பாங்க. அந்நிய தேசத்தில் நாங்கள் கர்த்தருடைய பாட்டை பாடுவது எப்படி? பாருங்கள், சிறையிருப்பின் நடுவிலே தேவனை நோக்கி கெஞ்சினாங்க. ஆனா ஒண்ணு தெரியுங்களா, நம்ம ஆண்டவரை போல இளங்கின மனசு ஒருத்தருக்குமே கிடையாது. அவன் என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்ன போதும் அப்படியே இறங்கிடுவாரு. ஆமென். அப்படியே. அதனாலதான் அவருடைய இரக்கம் கொஞ்ச நஞ்சம், அவருடைய தயவு கொஞ்ச நஞ்சம் இல்ல, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. நல்ல உற்சாகமா டி மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் அத்தனை பெரியது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே உற்சாகமாய். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு, அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. நல்ல கரங்களை தட்டியாமே. சிறையிருப்பு எதனாலே? அவர்களுடைய வாழ்க்கையில எதனாலே அலைச்சல்? சிறையிருப்பு. எதனாலே சிறையிருப்பு? வணங்கா கழுத்துள்ள குணம். ஆமென். பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து கெஞ்சின பொழுது கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். 70 ஆண்டுகளுக்கு பிறகு, கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் வருடம் BC 586, 70 ஆண்டுகள் சிறையிருப்பு மாறி அவர்கள் எல்லாரும் தங்களுடைய தேசத்திற்கு சீயோனுக்கு புறப்பட்டு வந்தார்கள். நல்ல சத்தமாரிலே சொல்லாமா? நல்ல சத்தமாரிலே சொல்லுங்க. அதைத்தான் 1ஆம் வசனத்தில் வாசித்தோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஆமென். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்படின்னா சிறையிருப்பு மாற என்ன செய்யணும்? எனக்கு கவனிங்க. சிறையிருப்பு மாற என்ன செய்யணும்? தேவனை நோக்கி கதறி பாவத்தை எல்லாம் ஒழுங்கீனத்தை எல்லாம் அறிக்கை செய்யணும். ஆமென். அறிக்கை செய்யணும். 126ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்தில் அவர்கள் இதைத்தானே செய்தார்கள். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல தேவனே எங்கள் சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. ஆமென்.
இந்த காலை வேளையில ஆராய்ந்து பாருங்கள். ஏன் சிறையிருப்பு, ஏன் அலைச்சல்? தேவ சன்னிதானத்திலே உங்களை ஆராய்ந்து ஒப்பு கொடுப்பீர்களானால் எப்படிப்பட்ட மீறுதல்களையும் மன்னிப்பதற்கு நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து போதுமானவர். அப்படியானால் சிறையிருப்பு மாற என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வாயத்திறன் சொல்லுங்க, சிறையிருப்பு மாற என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க சிறையிருப்பு மாறணும்னா இப்பொழுதே முழங்கால போட்டு கதறுங்க, அழுங்க, கண்ணீரோடு அவரை நோக்கி பாருங்க. ஆமென். ஆண்டவரே இதை தாங்கப்பா தாங்கப்பான்னு அடம் பிடிக்க வேண்டியது, கிடைச்ச உடனே அவ்வளவுதான் பிச்சு ஓடிக்க வேண்டியது. ஆமென். அதோட ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, சர்ச்சை இல்லை, பாஸ்டர் இல்லை, எதுவும் இல்லை. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாஸ்டர் ஆண்டவரே, ஆனாலும் அதுக்கும் பதில் கொடுக்கிறாரே. வாவ். சிறையிருப்பு மாற ஜெபம் பண்ண வேண்டும். யோபு 42:10 அதை தானே சொல்கிறது. யோபு தன் சிறையிருப்பு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். எரேமியா 30:18-19 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் யாக்கோபினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலத்திற்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைவிடும். அதில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் கேட்கும். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமென். எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எவ்வளோ அவர் துக்கப்படுத்தி, எவ்வளோ அவர் விட்டு தூரம் போனாலும் மனஸ்தாபப்பட்டு, மெய் மனஸ்தாபப்பட்டு ஒரு நிமிடம் தேவனை நோக்கி கதறும் பொழுது எப்படி இறங்குகிறார். நம்பர் 1 அலைச்சலின் கண்ணீர். நம்பர் 2 ஆனந்தத்தின் கண்ணீர். சத்தமா சொல்லுங்க. 2-3 ஆகிய வசனங்களை என்னோடு சேர்ந்து வாசிக்க நான் கேட்கிறேன். எந்த 2-3 கேட்கக்கூடாது. 126 சங்கீதத்துடைய 2-3. ஆமென். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்த நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆனந்தத்தின் கண்ணீர். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் சிறையிருப்பு, ஒரு காலகட்டத்தில் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆனால் தேவனை நோக்கி கெஞ்சி கதறின பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஆமென். விடுவித்த பொழுது அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் அனுப்பின அற்புதமான ஆனந்தத்தை பாருங்கள். அதைத்தான் 2-3 வாசித்தோம். நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவை ஆனந்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று தேவனை அறியாத ஜனங்கள் இவர்களை குறித்து சொன்னார்களாம். ஆம், உண்மைதான். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். The Lord has done a great things for us, so we are glad. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். சத்தமா இல்லை சொல்லுங்க. நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஆகவே தான் சொன்னேன், என்னுடைய செய்தியின் 2வது தலைப்பு இந்த கண்ணீர் ஆனந்தத்தின் கண்ணீர். ஹல்லேலூயா. ஆனந்தத்தின் கண்ணீர். மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கண்ணீர் உண்டு. ஆமென் சொல்லுங்க. பலவிதமான கண்ணீர் உண்டு. நடிக்கிறதுக்குனே ஒரு கண்ணீர் உண்டு. ஆமென். நீலி கண்ணீர் என்று சொல்வார்கள். ஐயோ அவனை நம்பாத, அது முதல கண்ணீர் என்று சொல்வார்கள். கஷ்டமா இருக்கும் பொழுதும் கண்ணீர் விடுறான், வேதனையா இருக்கும் பொழுதும் கண்ணீர் விடுறான், சந்தோஷமா இருக்கும் பொழுதும் ஓன்னு கத்தி அழுறான். ஆமென். அதுதான் ஆனந்த கண்ணீர். இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தங்களை தாழ்த்தின பொழுது அவர்களுடைய கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் அதை ஆனந்த கண்ணீராய் கர்த்தர் மாற்றினார். ஒரு வினாடி உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய பந்தி நேரத்தில் மட்டும் வந்து ஆண்டவரே நான் தூசி நான் குப்பேன்ல. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை நான் துக்கப்படுத்த கூடாது, நான் உண்மை வேதனைப்படுத்த கூடாது, எனக்குள்ள நல்ல குணத்தை தாரும், நல்ல குணாதிசயத்தை தாரும்,
என் கணவனுக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யும், என்னுடைய மனைவியை உண்மையா நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. என் பெற்றோர்களை மனவேதனைப்படுத்தக்கூடாதப்பா. இந்த கன்சர்ன் உங்களுக்குள்ள உண்மையா இருந்துச்சுன்னா தம்முடைய பிள்ளைகளை ஆனந்த கண்ணீரால் நிரப்புவதற்கு இன்றைக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமா, உங்க கணவர் உங்களை நினைச்சு அப்படி சந்தோஷப்படணும். எனக்கு கிடைச்ச மனைவிய போல உலகத்துல ஒருவருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு அவர் என்னைக்கு சந்தோஷப்படுறாரோ உங்களுடைய இருதயம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? அப்படி சொல்ல முடியுமா? உங்க கணவர் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நமக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று கிடையாது. நமக்கு அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நமக்கு கிடையாது. ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா இதே புருஷன் தான் எனக்கு வேணும், இதே கணவன் தான் எனக்கு வேணும்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்கன்னு தயவு செய்து நான் சொல்லவே மாட்டேன். ஆமென். ரைட். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் சிறையிருப்பில் இருந்த பொழுது அவங்களுடைய தீர்மானம் ரொம்ப அற்புதமானது. 137ஆம் சங்கீதத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, உணர்ந்தாங்க, உடைக்கப்பட்டாங்க, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் எடுத்தாங்க? 5ஆம் வசனத்துல, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த தீர்மானம் தான் அவங்களுடைய ஆனந்த கண்ணீருக்கு காரணம். ஆமென். என்னைக்கு நல்ல தீர்மானம் எடுத்து தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமோ நம்முடைய அலைச்சலின் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். நல்ல சத்தம் இல்லை சொல்லுங்க. என்ன தீர்மானம்? எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தொழிலை மறப்பதாக. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கொடுக்கிற பிரையாரிட்டி. ஆமென். என்ன வேலை வந்தாலும் நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் என்ன உயர்வு வந்தாலும் என்னை உயர்த்தினது கர்த்தர். அல்லேலூயா. அதான் அந்த பிரையாரிட்டி. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியிலும் எண்ணாமல் போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அந்த தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எந்த அலைச்சல் கண்ணீரையும் கர்த்தரால் ஆனந்த கண்ணீரா மாற்ற முடியும். சத்தவராமேன் சொல்லலாமா? 66ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்திலே, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. 90ஆம் சங்கீதத்திலே மோசே அவர் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு பாடின பாடலிலே ஒரு அற்புதமான வரி, 14 வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப திருப்தியாக்கும்? காலையில ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து எதை காட்டுதுன்னா அவரை கனப்படுத்துவதை காட்டுகிறது. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலமே கர்த்தரை தேடுங்க. பக்கத்துல திரும்பி பார்த்து முகத்தை பார்த்து முறைச்சிலே சிரிச்சு சொல்லுங்க, காலமே தேடுங்க, காலமே தேடுங்க. சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம் சூரியன் உதயம் மாறுறத பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல விசுவாசிக்கு என்ன அடையாளம்? உதய சூரியனை பார்க்கணும். ஆமென். இந்த சூரியன் நினைச்சுக்காதீங்க, இவர் எப்ப பாரு இந்த கட்சி போல இடையிடையில இதை சொல்லிட்டே இருக்கிறார். நான் எந்த கட்சியும் இல்லை. சத்தமாமேன்னு சொல்லுங்க. நல்ல கட்சிக்கு நான் சொந்தமானவன். ஆமென். உதய சூரியனை பார்க்கணும்னா என்ன அர்த்தம்னா காலையில எழுந்திருக்கணும்னு அர்த்தம். விசுவாசி காலையில எழுந்திருக்கணும், எழுந்து கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் கேட்டார், நீங்க தூங்கவே மாட்டீங்களா? எந்த நேரத்தை காலையிலே வசனம் போட்டுறீங்களே. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ரைட், பதில் சொல்றது கஷ்டம். ஆமென். ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம் காலமே எழுந்துக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஆனந்த கண்ணீரனுடைய அடையாளம் பாருங்கள். 126ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்துல, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். புறஜாதிகள் சொல்லி கொண்டாங்களாம், இவங்க கர்த்தர் பெரிய கர்த்தர். ஆமென். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நமக்குள்ளே நல்ல தீர்மானம் இருக்கணும். ஆமென்.
நல்ல எண்ணம், நல்ல சிந்தை, நல்ல பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21, தேசனை பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது கண்ணீர் என்ன கண்ணீருங்க? அங்கலாய்ப்பின் கண்ணீர். 5, 6 ஆகிய வசனங்களை நாம் ஏற்கனவே வாசித்தோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. விதையை சுமந்துட்டு போகும்பொழுது அழுதுகிட்டே போறான். ஆமென். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். பலவிதமான எதிர்பார்ப்போடு, வேதனையோடு, கண்ணீரோடு, அங்கலாய்ப்போடு விதையை சுமக்கிறவனுடைய நிலை இதுதான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. காலையில் அவன் சுமந்து கொண்டு போவது வெறும் விதையை மட்டுமல்ல, பலவிதமான எதிர்பார்ப்புகளை, பலவிதமான தேவைகளை, தனக்கு இருக்கிற பலவிதமான இக்கட்டுகளை அவன் சுமந்து கொண்டு போகிறான். ஆமென். இந்த காலை வேளையிலே, இந்த புதிய மாதத்திலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், தத்தளிப்புகள், எதை நான் சமாளிக்க போகிறேன் தெரியலையே, எனக்கு முன்பதாக மலை போல இந்த பிரச்சனை இருக்குது, எப்படி இந்த காரியத்தை நான் சார்ட் அவுட் பண்ண போகிறேன், பெரிய பண தேவை எனக்கு முன்பதாக இருக்கிறது, பல இக்கட்டுகளில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்கிற அற்புதமான தேவனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னால் சுமக்க முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் முடங்கி போய் இந்த காலை ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் நம்முடைய போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர், தத்தளிப்பு எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சுமந்து தீர்த்த அற்புதமான தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லாமா? போகும்போதுதான் அழுகை, சுமந்து கொண்டு போகிறான், போகும்போதுதான் அழுகை. ஆமென். அறுத்து கொண்டு திரும்பி வருகிறான், ஆனால் கம்பீரத்தோடு அழுது கொண்டு வருகிறான். சத்தமா சொல்லாமா? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், ஒருவேளை பல காரியங்களை சுமந்து கொண்டு கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவனே ஒரு வாசலை திறந்தரல மாட்டீரா என்று அங்கலாய்ப்போடு காணப்படுகிறீர்களா? கம்பீரத்தோடு திரும்பி வருவதற்கு தேவன் உங்களுக்கு வேண்டிய அற்புதமான கிருபைகளை செய்வாராக. யோவேல் 2:26 பாருங்கள். யோவேல் 2:26, 27 நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அங்கலாய்ப்பின் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபையின் கரத்திலே தகப்பனே எங்களை படைக்கிறோம். ஹல்லேலூயா. அலைச்சலின் கண்ணீர், ஆனந்தத்தின் கண்ணீர், அங்கலாய்ப்பின் கண்ணீரை உம்முடைய கரத்திலே ஹல்லேலூயா படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் படைக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord, hallelujah. இம்மண்ணில் மறையும் இப்பாடுகள் நித்திய மகிமைக்கீடாகுமோ? இம்மண்ணில் மறையும் இப்பாடுகள் நித்திய மகிமைக்கீடாகுமோ? கண்ணதின் மணி போல என்னையே நன்னியே வழுவாமல் காப்பிரே. கண்ணதின் மணி போல என்னையே நன்னியே வழுவாமல் காப்பிரே. நல்லீரவெழுந்தெந்தன் உள்ளத்தை வெள்ளம் போல் ஊற்று வேணும் பாதத்தில். நல்லீரவெழுந்தெந்தன் உள்ளத்தை வெள்ளம் போல் ஊற்று வேணும் பாதத்தில்.
தள்ளிடுவீரோ எந்த வேண்டுதல் தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே தள்ளிடுவீரோ எந்த வேண்டுதல் தாழில்லையே நிந்தையைக்கென்றுமே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே தண்ணீர் தடாகமாய் மாறும் என் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஏன் அலைச்சல்? ஏன் அலைச்சலின் கண்ணீர்? சிறையிருப்பு. ஏன் சிறையிருப்பு? துணிகரமான பாவங்கள், கீழ்ப்படியாமை. தெய்வனே என்னை படைக்கிறேன் சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? ஆனந்த கண்ணீரால் நிரப்புவார். எதனால இந்த ஆனந்த கண்ணீர்? அவர்களுக்குள் காணப்பட்ட தீர்மானம். நல்ல தீர்மானம் உங்களை நல்ல பாதையிலே கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. அங்கலாய்ப்பு, ஐயோ எனக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய காரியம் இருக்கிறதே. பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். ஆமென். கர்த்தருடைய அற்புதமான கரம் உங்களோடு கூட இருக்கும். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.